வணக்கம் அன்பு உள்ளங்களே. இன்றைய தினம் ராமேஸ்வரம் பகுதியிலே செய்யப்படுகின்ற திலஹோமம் முன்னோர்களால் ஏற்படக்கூடிய சாபங்கள் நிவர்த்தியாகும் பொருட்டாக விநாயகர் வழிபாடு. இதோ அடுத்ததாக இங்கே அருள்பாலிக்கும் ராமநாத சுவாமிக்கும் பர்வதவர்தினி அம்பிகைக்கும் வஸ்திர தானங்கள் செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினத்திலே திலஹோமத்தினுடைய முக்கிய பொறுப்பாக சில்லறை நாணயங்கள் கொண்டு ஹிரண்ய தானம் செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினத்திலே நவக்கிரகங்களால் உண்டான பாதிப்புகள் நிவர்த்தியாக நவக்கிரக பூஜை. அடுத்தபடியாக நவக்கிரக பூஜைகள் கலச வடிவமாக அம்பிகை சுவாமி அம்பாள் எழுந்தருளி இந்த இடத்திலே அருள்பாலிக்கின்றார்கள். தொடர்ந்து பூஜை செய்யக்கூடிய கர்த்தாவின் ஜாதகத்தை இந்த இடத்திலே வைத்து பூஜைகள் செய்யப்படுகின்றன. தீப வழிபாடு சுரூபமாக 9 நவக்கிரகங்கள் நவக்கிரக தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யப்படுகிறது. இத்தருணத்திலே இந்த யாகத்தினுடைய பலனாக முதல் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு பிரியகரமான அவல், பொரி, கடலை, சர்க்கரை முதலான 16 விதமான பொருட்கள், நெய், கல்கண்டு, பேரிச்சம்பழம், முந்திரி, திராட்சை, நெல் பொரி, அபுல் பொரி என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான பொருட்களை கொண்டு யாகத்திலே செய்யப்படுகிறது. இதிலே முக்கியமாக சில பொருட்கள் உண்டு. அதை அந்த சமயத்தில் தருணத்திலே செய்யப்பட்டு அனைத்து விதமான பழங்கள் இங்கே பூஜை செய்யப்பட்ட பிராமணர்களுக்கு தானம் கொடுக்க, ஆலயத்திலே அருள்பாலிக்கும் பார்வதி பரமேஸ்வரனுக்கு நிவேதன பிரசாதமாக செய்யக்கூடிய பழ வகைகள். அடுத்ததாக திலஹோமத்திலே மிக முக்கியமாக சொல்லப்படுகின்ற தான வகைகள் 16 விதமான தானங்கள் உண்டு. அந்த 16 விதமான தானங்களும் இவ்விடத்திலே பூஜை வடிவமாக செய்யப்பட்டு அதை அனைவருக்கு தானம் செய்யப்படுகிறது. இதுவே இந்த திலஹோமத்தினுடைய பூர்ண பலன். இந்த திலஹோமத்திலே மிக முக்கியமாக சொல்லப்படுகின்ற 16 விதமான தானங்களும் இரண்ய தானம் என்று சொல்லக்கூடிய சில்லறை நாணயங்களை தானம் செய்வது, ராமேஸ்வரத்திலே செய்வது மிக மிக உத்தமமான பலன்களை கொடுக்க வல்லது. அடுத்தபடியாக மூலிகை பொருட்கள் இந்த இடத்திலே செய்யப்படுகின்ற யாகத்திற்கு ராமேஸ்வரத்திலே தனிப்பட்ட முறையில், அதாவது ராமேஸ்வரத்தில் மட்டுமல்ல எந்த இடத்திலுமே திலஹோமத்தில் செய்யப்படாத விஷயங்கள் நிறைய குறைபாடுகளோடு செய்யப்படுகின்றது. ஆனால் நாம் செய்யப்படுகின்ற இந்த திலஹோமத்தில் முக்கியமாக அனைத்து விதமான மூலிகை பொருட்களை கொண்டு சமைத்து, முக்கியமாக நெய் முதலான பொருட்களை கொண்டு யாக வடிவமாக இந்த இடத்திலே நாம் அக்னி வடிவமாக செய்யப்படுகின்றது திலஹோமம். இந்த திலஹோமத்தில் கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், சுதர்சன ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், தன்வந்திரி ஹோமம், நவகிரக